பவுல் உணர்வோடு சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் அல்ல எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அப்படி செய்ய தூண்டுகிறது ஆண்டவரே. உணர்வோடு சொல்கிறேன், எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க. பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, 3ஆம் வனம் வரைக்கும் போயிட்டு வந்தேன், மேன்மை ஆவிக்குரிய மேன்மை பாராட்டுகிறது தகுதி அல்ல, எல்லாம் கரெக்டு. ஆனால் என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்திக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் ரிமூவ் ஃப்ரம் மீ. அதிலிருந்து என்னிடத்துலேருந்து அது என்ன செய்யும், எடுத்து போடும். கர்த்தர் அருமையாக எடுத்து போடுறாருங்க. அவனுக்கு தெரியாமலே எடுத்து போட்டுறார். எடுத்து போடுறேன்னு கூட சொல்லலை. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம். நீ எதை பலவீனமாக நினைக்கிறியோ அதில் என்னை புரிஞ்சு கேட்ட பற்றியா, என்னை அறிஞ்சு கேட்ட பற்றியா, உணர்வோடு கேட்ட பற்றியா, நான் நிச்சயமாக செய்வேன். திருப்பி அடுத்த நாள் நம்ம அதே காரியத்தை செய்கிறோம், அதுக்கு உடனே கருத்தை தள்ளிடுவார்னு நினைக்கிறீங்களா? தள்ள மாட்டார். இந்த ஃபார்முலாவை நீங்கள் தொடர்ந்து கையில் வச்சுக்கோங்க.